ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் காலிஃப்ளவர் வச்சு ஒரு ரெசிபி பண்ணலாம். அதுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறது எல்லாத்தையும் நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்து நம்ம அது மூழ்கிற அளவுக்கு தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதோட ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இதை நம்ம வடிகட்டி இப்போ எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் 5 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சோம்பு, கருவேப்பிலை, அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு 5 டீஸ்பூன் அளவு அல்லது 4 டீஸ்பூன் அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போனோன்னே இந்த மசாலாவுக்கு தகுந்த உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கலந்து விட்டு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். நல்லா இது நல்லா மசாலாவோட நல்லா சார்ந்து வர்ற மாதிரி இதை அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மசாலா எல்லாம் நல்லா சார்ந்து வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பரிமாறலாம்.